نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت إلى آخره صدق الله العظيم பெருமைக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அதில் குறிப்பாக இன்று உலக நாடுகளே மிகவும் கைசேதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் கவலைக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மரணத்தை பற்றியும் இதில் சேர்த்து நாம் பார்ப்போம். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், ஆண்டவர்களாக இருக்கட்டும் அன்னை ஆண்டவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அனைவர்களுக்குமே மரணம் என்பது வந்தே தீரும். அது வரக்கூடிய தன்மைகள் வேண்டால் மாறுபட்டதாக இருக்கிறார். ஒருவருக்கு செல்வார்கள், அப்படியே அவர்களுக்கு மரணம் உண்டாகிவிடும். இது போன்று பல்வேறு விதமான மரணங்கள் இருக்கின்றது. அதே போன்று போரின் போது ஏற்படக்கூடிய மரணங்கள், இப்படி அதே விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்கள், நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய மரணங்கள், இப்படி மரணம் என்பது வரக்கூடியதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருப்பதற்குரிய மரணமாக இருந்தது. அவர்கள் அன்று இன்று இருக்கக்கூடிய ஜெருசலம் என்று சொல்கின்றார்கள், அதாவது பைத்துல் முகத்தஸ். இந்த பைத்துல் முகத்தஸை நிறுவியவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க கட்டி எழுப்புறாங்க, பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி எழுப்புகின்றார்கள். இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜின்களை வைத்து கட்டுகின்றார்கள். இவங்களை பார்த்த உடனே ஜின்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. இவர்கள் மெம்பரின் மீது ஏறி நின்று இருக்கின்றார்கள், அசாக்கம்புடன் நின்று கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில். அப்பொழுது சிறிது காலங்கள் கழித்ததற்கு பின்னால் இந்த கலையை ஏறி கொஞ்சமா அரிச்சு மொத்தமாக அவர்கள் பிடித்திருந்த அந்த கம்பு அசாக்கம்பை அரித்து முடிக்கின்றது. அப்பொழுது இவர்கள் சரிகின்றார்கள். அப்பொழுதுதான் தெரிகின்றது ஜின்களுக்கு இவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது. அப்ப அந்த கரையான் அரிக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கும், எவ்வளவு ஸ்பீடா அரிக்கும், அந்த அத்தனை நாட்கள் அவர்களுடைய உடல் எந்த ஒன்றும் ஆகாமல் அப்படியே அல்லாஹ் பாதுகாத்தான் என்பது ஒன்று. அவர்களுடைய மரணமும் அப்படி இருந்தது. இதுபோல ஆமீர் இப்னு துஃபைல் என்று சொல்லக்கூடிய நபர், அங்க காலரா போல ஒரு வியாதி வருது. இது எதனால ஏற்படுது அப்படின்னா ஒட்டகத்தின் மூலியமாக ஏற்படுது. இந்த ஒட்டகத்தினால்தான் ஏற்படுது. வாலிப ஒட்டகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வியாதியின் காரணமாக இது மக்களுக்கு இந்த தொற்று வந்துருச்சுட்டு நான் ஒட்டகத்தின் மீது ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அவர் ஒரு குதிரையை வாங்கப்பட்டு குதிரை மீது ஏறினார். அந்த குதிரை மீது ஏறிய பொழுதே மரணம் ஏற்பட்டது. இப்படி மரணங்கள் ஏராளம் இருக்கின்றது. இன்று பார்க்கக்கூடிய ஒரு மரணம் இருக்கின்றது. இந்த இப்பொழுது ஈரானுடைய அதிபர் இறந்து விட்டார் என்ற செய்தியை நாம் கேட்கின்றோம். இதனுடைய சரித்திரங்கள் இன்றி அவரை பற்றி சிலர்கள் ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய சன்மார்க்கம் சொல்லக்கூடியது, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய தீய விஷயங்களை பற்றி கெட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். அந்த மனிதன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்கள். அவர் எப்படி இருந்தவர் என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்பதாகத்தான். யார் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாத நபரே மரணித்தால் கூட அவருக்கு ஹிதாயத்து கிடைக்காம போயிட்டாரே கூடிய கவலைப்படலாமே ஒன்று. ஆனால் நாம் பேசக்கூடியது அந்த மனிதனை கூட இழிவாக இகழ்ந்து பேசக்கூடாது. இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, குமேனியை பற்றி அவர் ஏறத்தாழ சிறு வயதில் இருந்த அந்த நாட்டுடைய அதிபராக ஆனவர் ஏறத்தாழ 86 வயதை கடந்து அவர் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவானாக. ஏன் அப்படின்னா அவருடைய அந்த தன்னம்பிக்கை வீரம் இருக்கின்றது. இதை பற்றி நாம் சற்று சிந்திக்கணும். அவருடைய வீரம் எந்த அளவிற்கு கட்டுப்பாடு என்பது வைத்திருந்தார். யாருக்கும் தான் கட்டுப்படவில்லை, யாருடைய விஷயங்களுக்கும் அவர் அடிபணியவில்லை. மார்க்கத்தை அவர் அந்த யாருக்கும் கால்களில் போட்டு மிதிக்க விடப்படவில்லை. ஏன்னா இன்னைக்கு எனக்கு நீ கட்டுப்பட்ட அப்படின்னா உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்கிட்ட போடு, அத நான் இண்டஸ்ட்ரிக்கு விட்டு நான் அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன்
அப்படின்னு கூடிய ஒரு தொழிலுக்காக வேண்டி இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போடக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள்ல இருந்து காசை பிடிங்கிட்டு இருக்கு, அவர்களுடைய எல்லா இன்கமிங்களும் பிடிங்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கையில இதற்கு கட்டுப்படாத ஒரு நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றிலிருந்து இஸ்ரேலுக்கு ஒரு கண்ணுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. இவர்களை கண்டாலே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப இவரிடம் குமைனியிடம் கேட்கப்படுகின்றது, நீங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு இது போல உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குது, உங்களை மரணிக்க செஞ்சிருவாங்க, உங்களுக்கு பெரும் ஆபத்து இருக்குது, குடும்பத்தோட போங்க, இல்லாட்டி நீங்களாச்சும் ஒரு இடம் தனியான ஒரு இடத்துல நீங்க ஒதுங்கிருங்க, அல்லது அன்று பதுங்கு குழிகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம், அதுல போய் இருங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு, எனக்கு இல்ல, என்னுடைய நாட்டில் 90 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள், 90 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், இத்தனை மக்களுக்கும் நீ தனி அறைகள் ஏற்படுத்தி தர முடியுமா? அவர்களை அனைவர்களையுமே நாளை விட்டு அப்புறப்படுத்தி வைக்க முடியுமா? அப்படின்னா சொல்லு, நானும் போறேன், மக்களுடன் இருப்பேன், மக்களுக்காகவே நான் வாழ்வேன், மக்களுக்காகவே நான் மரணிப்பேன் என்பதாக சொன்னார். அவருடைய சொல்லில் இன்னும் சொன்னார், எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தான், இந்த எதிரிகளினால் என்னை கொல்லப்படுவார்கள் தெரிந்ததுதான், அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதாக மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க பாக்கி மேல் நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய உயிருக்கு அச்சம் ஏற்படுகின்றது காரணத்தினால என்னென்ன பாதுகாப்புகளா ஏற்படுத்திக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவர் அப்படி ஒழியவில்லை. தன்னுடைய வீட்டில், தன்னுடைய அலுவலகத்தில், தன்னுடைய செயல்பாடுகளில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்திருந்தார். அதன் காரணமாக இன்று அவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அவரை கொல்லப்பட்டு மரணிக்கப்பட்டார். அல்லாஹு தஆலா மரணம் எல்லோருக்கும் வைத்திருக்கின்றான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அநீதமாக, அநியாயமான முறையில், மனிதாபிமானத்திற்கு உட்பட்டும் இல்லாமல் அல்லது போருடைய யுத்திகளுக்கும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் மீறியதாக செய்திருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலர்களும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதைவிட மேலான ஒரு இழிவான நிலைமையை ஏற்படுத்த இருக்கின்றான், ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் நிதர்ச்சையாக நம்ப வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா யாரெல்லாம் விட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை சொர்க்க பூஞ்சொலையாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தல்வானாக. இஸ்ரேலுடைய அந்த ஈரானுடைய போரில் யாரெல்லாம் மறைந்தார்களோ, மரணத்தை எய்தினார்களோ அவர்கள் அனைவருக்குமே அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை தந்தார் உரிவானாக. இன்னும் நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பதட்டத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த பதட்டத்தை தனித்து அருள் உரிவானாக. இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லும் அல்லாஹ்க்கு தந்தார் உரிவானாக. நம்முடைய சொந்தங்கள், சொந்த பந்தங்கள் யாராக அந்த வெளிநாடுகளில், அயல் நாடுகளில் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களை நல்ல விதமாக அவர்களை ஆக்கி தந்த அருள்வாயாக. அவர்களுக்கு எந்தவித இன்னல்களும், இடுக்கண்களும், துன்பங்களும், துயரங்களும் ஏற்படாமல் சௌரியமாக, சௌபாகியமாக, நல்ல முறையில், நிம்மதியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்வாயாக. யா அல்லாஹ் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய தமிழகத்தை சேர்ந்த காசி என்று சொல்லக்கூடிய தலைமை காசியாக இருக்கக்கூடிய நபர் உம்ராவிற்காக வேண்டி சென்ற பொழுது அங்கே இப்பொழுது மாட்டிக்கொண்டு இருக்கின்றார். யா அல்லாஹ் அவருக்கும் எங்களுடைய நாடுகளில் இருந்து யாரெல்லாம் உம்ராவிற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்திற்கு சென்றிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் எல்லா நாடுகளிலிருந்து யாரெல்லாம் உம்ராவிற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல முறையில் பாதுகாப்பை தந்தால் உரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுமே நல்ல முறையில் தாயகம் திரும்பக்கூடிய பாக்கியத்தின் ஏற்படுத்தி தந்தால் உரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் செய்யக்கூடிய நசீபர்களை ஆக்கி தந்தால் உரிவாயாக. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகழ்பைத்துகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு சேதங்களை ஏற்படுத்த வேண்டும், அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் கங்கணம் கட்டிக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை நீ அழிவாக, அவர்களை நீ அழித்து ஒழித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கரங்களை நீ பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமியுடைய கரங்களை நீ பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ஈரானியருக்கு நீ வெற்றியை ஏற்படுத்தி தந்தருவாயாக. யா அல்லாஹ் ஐக்கிய அரபுகள் அனைவர்களும் இஸ்ரேலுக்கு ஒற்றுமையாக
துணையாக இருந்து எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய மக்களை பலப்படுத்தி தந்தருள்வாயாக, அவருடைய கரங்களை வலுப்படுத்தி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் ஒற்றுமையை குலைக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் குலைக்க வேண்டும் என்பதாக நாட்டில் எந்த மூலை முடுக்கல் எல்லாம் இதற்காக வேண்டி என்னென்ன செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களை எல்லாம் அழித்து ஒழிப்பாயாக. யா அல்லாஹ் நீதமான ஆட்சியாளர்களை அமைத்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நேர்மையான ஆட்சியாளர்களை அமைத்து தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் எல்லாம் அவர்களுடைய அடிமைகளாக இருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அந்த ஐநா சபையை அடிமையாக இருக்கின்றது. யா அல்லாஹ் அவர்களும் சுயநலத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடம் கருமேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் புனித தொழுகைக்கு பின்னால் இரவு தொழுகைக்கு பின்னால் உன்னிடம் கருமேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக, எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாட்டங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் யாரெல்லாம் அயல் நாடுகளில் இருக்கின்றார்களோ எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடன் உடன் பிறந்தவர்கள், எங்களுடைய சொந்த மன்னங்கள் யாரெல்லாம் அங்கு அயல் நாடுகள் வசித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய். யா அல்லாஹ் யார் எந்த கெடுதிகள் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் உன்னுடைய பாதுகாப்பில் இருந்து யாரும் ஒன்றும் செய்ய இயலாது. யா அல்லாஹ் அதுபோன்று நீ அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எப்படி அபாபிலுடைய பறவையின் மூலியமாக இந்த ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானைப்படையை அளித்தாயோ, உன்னுடைய காபாவை இடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த பொழுது அவர் அந்த சமயங்களில் காப்பாற்றி அளித்தாயோ, அதுபோன்று ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிம்களுடைய உள்ளங்களை ஏன் இல்லை உயிர்களை பறிக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதே போன்று அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவைகள் மூலியமாக அழிவை ஏற்படுத்தி தந்தது போன்று இந்த ட்ரோன்களின் மூலியமாக அவர்களுடைய நாடுகளே தும்சமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த நாடுகளை மண்ணோடு மண்ணாக மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்தும் மக்கி மடிந்து அழியக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனர்களுடைய கஷ்டங்கள், பலஸ்தீனர்களுடைய இன்னல்கள், பலஸ்தீனர்களுடைய துன்பங்கள் எங்களுடைய கண் முன்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த துன்பங்களை எண்ணி நாங்கள் சொல்கின்றோம். யா அல்லாஹ் அவர்களையும் இன்று ஈரானியர்கள் நாளை ஈராக்கியர்கள் என்று ஒவ்வொரு நாடுகளாக இவர்கள் அடிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். யா அல்லாஹ் அதில் இருந்து காப்பாற்றி அருள்வாய். யா அல்லாஹ் இந்த துஆவை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை வலிமார்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லடியாக பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானா சிகாரா யா ரப்பி பில் முஸ்தபா பல்லிக் மகாசிதனா வஸ்மா' லனா மல்லா யா வாசிஅல் கரமி ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه وسلم عليهم أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين.